ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஆரி ஒர்க். இன்னைக்கு நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ளவுஸில் எல்லாமே வந்து பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது. நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், ரொம்பவே கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஹேண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் யூஸ் பண்ணி சைடில் ஃபுல்லாக வந்து பீட் வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப கிராண்டாக இருக்குது. ப்ரைடல் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ரஃபாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு நெக் பேட்டர்னில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நெக் மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு 5 mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. நம்ம எதுக்காக இந்த மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணுறோம்னா, ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் கொடுக்குறப்ப ஃபுல்லாக சுகர் பீடாக இருக்கும். அப்போ வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி 5 mm பீடை நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 5 mm பீடு தான் கொடுக்கணும்னு இல்லை. அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதை சுற்றி வேற ஜர்தோசி கொடுத்தீங்கன்னா கூட பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நல்லா லுக்காக தெரியும். நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸில் கூட நெக்குக்கு ஃபுல்லாக இந்த டிசைன் கொடுத்துட்டு கைக்கும் கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் மட்டும் வச்சு விட்டிங்கன்னா போதும், ரொம்பவே கிராண்டாக இருக்கும். வேறு எந்த ஸ்டிச்சும் தெரியாட்டி கூட போதும், இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஒரு கிராண்டான ப்ளவுஸே வந்து டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 பீடாக வளைச்சி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நார்மலாக நம்ம வாட்டர் ஃபில்லிங்க்கு த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்களாக ரஃப்பாக வந்து இங்கிட்ட அங்கிட்டு வளைச்சி பண்ணிட்டு இருந்தாலும் போதும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வர்றப்ப நம்ம ஸ்டிச் பண்ணிருக்க அந்த 5 mm பீடையும் சுற்றி இந்த மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து த்ரெட்டை யூஸ் பண்ணி பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக பண்ணுவோம். மேலேயும் கீழேயும் வந்து ஹார்ட் மாதிரி ஷேப்பில் வளைச்சி ஒரே மாதிரி போட்டு வருவோம். இப்போ பீட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. நம்ம பாட்டுக்கு 2 பீடாக இந்த சைடு திருப்பி அந்த சைடு திருப்பி எப்படிலாம் ஃபில் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணி விட்டுறணும். ஆனால் ஃபில் பண்ணுறப்ப நம்ம கொடுத்துருக்க பீடையும் சுற்றி ஒரு லைன் கொடுத்துடணும். ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கேப் தெரியாமல் எந்த அளவுக்கு நெருக்கமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நெக் லைனில் 3 லேயர் வந்து சரி போட்டிருப்பீங்க. அந்த சரிக்கு அப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் கர்வாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கர்வுக்குள்ளே வர மாதிரி கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி போட்டுட்டிங்கன்னா போதும், ஃபுல் நெக்கும் வந்து கவர் ஆயிரும். நீங்கள் நெக்லேயோ கையிலையோ இந்த டிசைன் யூஸ் பண்ணுறப்ப ஃபுல் ஸ்பேஸையும் நல்லா ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக ஒரு சுகர் பீடில் வந்து ஒரு லேயர் கொடுத்துருங்க. அப்போ தான் அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 4 mm பீட் கொடுத்துட்டு இன்னொரு லேயர் சுகர் பீட் கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சுற்றி வர அவுட்லைனுக்கு சரி யூஸ் பண்ணி ஒரு லேயர் கொடுத்துக்கிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.